சென்னையில் எந்த ஒரு அசம்பாவிதமும் இன்றி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடைபெற்றதாக சென்னை பெருநகர கூடுதல் ஆணையர் கபில்குமார் சரத்கார் தெரிவித்துள்ளார். கடந்த 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்ட நிலையில் சென்னையில் விநாயகர் சிலைகளை கரைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட சிலைகள் நீலாங்கரை கடற்கரை, பட்டினம்பாக்கம், சீனிவாசபுரம், காசிமேடு மீன்பிடி துறைமுகம், திருவொற்றியூர், பாப்புலர் இடைமேடை ஆகிய 4 இடங்களில் கரைக்கப்பட்டது. இதையொட்டி அப்பகுதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காசிமேடு பகுதியில் சென்னை பெருநகர காவல்துறை கூடுதல் ஆணையர் கபில்குமார் சரத்கர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர், இந்த ஆண்டு அசம்பாவிதங்கள் ஏதுமின்றி விநாயகர் சிலை கரைப்பு பணி நடைபெற்றதாக தெரிவித்தார். பட் இப்போ லாஸ்ட் டைம் உள்ள நம்ம என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ வரைக்கும் கொஞ்சம் நல்லா போயிடுச்சு, ஃபுல்லாக சிட்டியில் நல்லா போயிடுச்சு. அதெல்லாம் நாங்கள் இந்த நார்த் சைடில் தான் பார்க்குறோம். ஸோ இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் எல்லாம் சென்சிட்டிவ் இடத்துலக்குள்ளே அங்கே பந்தோபஸ்த் மட்டும் போடாமல் ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் லாஸ்ட் ஒரு 15 days அதுக்கு நல்லா டைப் எல்லாம் வச்சுருக்காங்க. பேசி எல்லா சைடில் அவங்க ஆர்கனைசர் சைடில் வர வழியில் என்னென்ன சென்சிட்டிவ் ஏரியாஸ் இருக்குது அந்த சைடில் எல்லாம் பேசிட்டு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. மாமல்லபுரத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் 200 விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்ட சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டன. இதில் சில சிலைகள் சரிவர கரையாமல் கரை ஒதுங்கியதால் மாமல்லபுரம் கடற்கரை மாசு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை தண்டையார்பேட்டையில் விநாயகர் சிலைக்கு பர்மா தமிழ் முஸ்லிம்கள் பூஜை செய்தனர். தண்டையார்பேட்டை நாவலர் குடியிருப்பு பகுதியில் இந்து முன்னணி சார்பில் வைக்கப்பட்டிருந்த செல்வ விநாயகர் சிலைக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர் உள்ளிட்டவை கொண்டு வழிபாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பர்மா இஸ்லாமிய ஜமாத்தைச் சேர்ந்த முஸ்லிம் நிர்வாகிகள் கலந்து கொண்டு விநாயகருக்கு தேங்காய் உடைத்து பூஜை செய்தனர். அவர்களுக்கு இந்து முன்னணியினர் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து இஸ்லாமியர்கள் முன்னே செல்ல மத நல்லிணக்க விநாயகர் ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலத்தில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.